செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி அப்படின்னு நம்ம அண்ணன் ஒரு நாள் பேசினாரு. அவர் எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல. அவர் சொன்ன மாதிரியே அவங்க கட்சிக்காரங்க பூரா பேருமே லேடீஸ் பொறுக்கியா தான் இருக்கானுங்க. பொம்பள பொறுக்கி. "எப்பா நான் ஆதாரம் இல்லாம பேசலப்பா. ஆதாரத்தோட பேசுறேன். என்ன ஆதாரம்னு கொஞ்சம் பாருங்க." தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி குளிக்கிறத ஒருத்தன் எட்டி பார்த்திருக்கான். இவன் தாவேகா நிர்வாகி. அவன் பேரு தியாகு. 32 வயசு. சரியா? அடுத்து கண்ணன் சொல்லி ஒருத்தன். மதுரை கீழமாத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான். அது எப்படின்னா, வீட்ல பேரண்ட்ஸ் இல்லாதப்போ நைட் நேரம் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த சிறுமி கிட்ட ஆபாசமா சில விஷயம் பண்ணியிருக்கான். அவங்க பெற்றோர்கள் குடுத்த புகாரின் பேர்ல இவன் மேல போக்சோ வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவன் மேலயும் அவனையும் எஃப்ஐஆர் போட்டு அவனையும் கைது பண்ணிட்டாங்க. இப்ப என்ன கான்செப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட தான் நம்ம பெண் பாதுகாப்ப பத்தி பேசுறோம். இவங்க கிட்ட தான் நம்ம பெண்களுடைய பாதுகாப்ப பத்தியும், குழந்தைகள் பாதுகாப்ப பத்தியும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி ஒருத்தன் கொல்றான். ப்ரூட்டலா கொல்றான். சரியா? அவனுடைய தாய்க்கும் அந்த கொலைகாரனுக்கும் தொடர்பு இருக்கு. கள்ள தொடர்பு இருக்குன்னு வாய் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. வாய் கூசாம பொய் சொல்றானுங்க. அவன் அம்மா அவனோட கள்ள தொடர்புல இருந்துச்சு. அதனால தான் அங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் நாங்க போலீஸ் பாதுகாப்பு குடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. மனசாட்சியே இல்லாம கேட்கறானுங்க. இன்னொரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு படுக்க போனா அதுக்கு எங்க அண்ணன் விஜய் தான் காரணமான்னு கேட்கறான். அவன் ஒரிஜினல் தாவேக்காரன். அவன் ஐடியா வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்க. புரியுதா? அதே மாதிரி இன்னொருத்தன் குழந்தைய வளர்க்க தெரிஞ்சா வளர்க்கணும். இல்லாட்டி வளர்க்கக்கூடாது. அத போய் கத்துக்கோங்கன்ட்டு நம்ம கமெண்ட்ல பேசுறான். இதெல்லாம் போக, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? ஏன்டா இப்படி பொண்ணுங்கள அபியூஸ் பண்றீங்க? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல வந்துகிட்டு நம்மளே அபியூஸ் பண்ணுவாய்ங்க. இவங்களோட லட்சணம் மயிருங்கிறது இந்த அளவு தான். இவ்வளவு தான் இவங்க. இவ்வளவு தான் இவனுங்க. செருப்ப விட கேவலமான கேடுகெட்ட, தரம் கெட்ட பயலுக தான் இவனுங்க. தரம் கெட்டவனுங்க. ஒரு 10 வயசு குழந்தைகிட்டயும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்டயும் நீங்க என்ன கருமத்தரா எதிர்பார்க்குறீங்க? இப்ப பேசுங்கடா. எங்கடா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருந்தீங்களேடா. ஓட்டு போட்டோம் அப்படியே நொட்டுனீங்களேடா. எங்கடா இருக்கீங்க இப்ப? வாங்கடா. எவனாவது வாங்கடா. பேசு. நாங்க மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோங்க. நாங்க லட்சத்துல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோங்க. நாங்க பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருங்க. நாங்க சொல்லி தாங்க இந்த முறை எங்க அண்ணன் ஜெயிச்சாரு. நாங்கலாம் ஓட்டு போட்டு எங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு தாங்க எங்க அண்ணன் ஜெயிச்சாரு. அப்படிலாம் பாதியில சொல்லிட்டு திரிஞ்சீங்களாடா. எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனையும் காணுமேடா. வாய தொறந்து பேசுங்கடா. எப்படா பேசுவீங்க? பாயிண்ட் வரும்னு உட்கார்ந்துட்டே இருந்தா, எப்படா பாயிண்ட் வரும்? எப்படா பேசுவீங்க நீங்க? எங்கடா போனீங்க? டேய் 10வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு 21 வயசு நாயி, அவன் பேரு கண்ணன். அவன் போயிட்டு பாலியல் சீண்டல் பண்றான். ஒருத்தன் கூட இத பத்தி பேச காணோம். ஒருத்தன் கூட இத பத்தி பேச காணோம். கட்சிக்காரன் முதற்கொண்டு எவனும் பேச காணோம். இன்னொருத்தன் தியாகுன்னு சொல்லி 32 வயசு, 31, 32 வயசு. ஒரு மாணவி குளிக்கிறத போய் எட்டி பார்க்குறான். என்னடா உங்களுக்கு இருக்கு அதுல? என்ன இருக்கு அப்படி? ஏன்டா இவ்வளவு கேடுகெட்டு, கேவலமா, கீழ்த்தரமா இருக்கீங்க? இந்த மாதிரி பல பேர் இருக்கான். தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, நானும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்லி ஒருத்தன் இருக்கான். சரியா? எங்க வாய்ஸும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனுமே ஒரு லேடீஸ் பொறுக்கி தான். அபியூசரு. ஒரு மாதிரி கேவலமான கேடுகட்ட ஜென்மங்கள் தான் இவனுங்க. கட்சி தலைவன் முதற்கொண்டு, கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டை முதற்கொண்டு பூரா பேருமே லேடீஸ் வீக்னஸ் உள்ளவங்க தான். பொம்பளை சோக்கு பிடிச்சவங்க தான். இதை நம்ம சொல்லிவிட்டோம்னா, ஐயோ சொல்லிவிட்டானே 200 ஊப்பின்னு கொந்தளிக்கிறாங்க. ஏன்டா உங்களை விமர்சனம் பண்றதுக்கு நான் 200 ஊப்பியா இருக்கணும்னா நான் இருந்துட்டு போறேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஏடா நீங்களே இவ்வளவு கேவலங்கட்டு, தரங்கட்டு, மானங்கட்டு, வெக்கங்கட்டு, சூடுகட்டு, சொரணங்கட்டு இப்படி காஜு பிடிச்சி நீங்க சுத்துவீங்கன்னா, நான் அந்த மாதிரி கிடையாதுடா. அதனால நான் கேள்வி கேட்பேன்டா. என் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணு முடியாது. ஆனா உங்க கட்சிக்காரன் உனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மேல நான் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைப்பேன்டா. ஆல்ரெடி அம்பலப்பட்டவன்லாம் இருக்கிறான். பொம்பளை சோக்குல அம்பலப்பட்டவன்லாம் இருக்கிறான். கட்சி தலைவர் முதற்கொண்டு லேடிஸ் பொறுக்கீஸ். ஆதாரம் வேணும்ன்றீங்க. ஆதாரத்தையும் காமிச்சிட்டேன். இப்பயாவது எவனாவது வாயை திறந்து பேசுங்க. உங்க அண்ணனை எதிர்த்து கேள்வி கேளுங்க.
பார்ப்போம். இதுதான் ஒரு புறம் இருக்குன்னா, இன்னொரு சைடு பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல ஒரு சின்ன பையன போட்டு வெட்டியிருக்காய்ங்க. சட்ட ஒழுங்கு. மதுரை மாதிரியான மிக முக்கியமான இடம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அதிகமாக வருவாங்க. வந்து மீனாட்சி அம்மனை பார்ப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கல்வெட்டு, கட்டமைப்பு, உள்ளே இருக்கக்கூடிய சிலை வடிவங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மதுரை. அந்த மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் ஒரு பையனை சரமாரியாக வெட்டி கொள்றாங்க. உங்க விஜய் என்னப்பா பண்ணுறாருன்னு கேட்டோம்னா, அண்ணன் வந்து 10 நாள் தான், நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்றானுங்க. இப்போ அங்கே ஒரு உயிர் போயிருக்கு. யார் பொறுப்பேற்றுப்பா? யார் பொறுப்பேற்றுப்பா? நம்மளாவது ஒரு கேள்வி கேட்குறோம், நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க, சரி ஓகே. இவங்க பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறாங்கல்ல, இந்த பிடிங்கிங்க தாவேக்கா பிடிங்கிங்க, இவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பெண் இவங்களை பார்த்து கேள்வி கேட்டால், அந்த பெண் கேள்வி கேட்கக்கூடிய அந்த காணொலியில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை போய் பாருங்கள். இவங்க கமெண்ட்ஸை போய் பாருங்கள். கேவலமாக பேசி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம், இங்கேயே உட்காந்து யாரே பேசுகிறோம், என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்ற திமிரில் வெக்கமாகவே இருக்காதாரா அவங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கூட வெக்கமாக இருக்காது. மனசு உறுத்தலை, தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணுறோமே, நம்ம அரசாங்கத்தில் இப்படி தப்பு நடக்குது, 10 நாளில் இவ்வளோ கொலை நடக்குது, இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே, இவ்வளோ சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்களே, நம்ம அண்ணனுக்கு ஆட்சி செய்ய தெரியலையே, தற்கொலைத்தனமாக இருக்கானே, சிஎம் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிறானே, ஒரு 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 மண்ணும் பண்ண மாட்டானே அப்படின்னு உங்களுக்கு துளியோட கூட யோசிக்க கூட மாட்டீங்களாடா? உங்களெல்லாம் வெக்கமா இல்லை? பெண்கள் பாதுகாப்பு எங்கே போச்சு? பெண்கள் பாதுகாப்பு எங்கே ப்ரோ போச்சு? உங்கள் கட்சிக்காரங்கிட்ட தான் ப்ரோ வந்து பெண்களை பாதுகாக்கணும். உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இருந்தால் பெண்களை பாதுகாக்கணும். இந்த அளவுக்கு இந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி மேயரை பண்ணிக்கிட்டு இதில் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை பார்த்து மரியாதை எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம். போடு, ஜெயிலில் தூக்கி போடு. என்ன இப்போ எத்தனை நாள் போடுவேன்? குண்டாஸ் போட்டால் ஒரு 6 மாதம் போடுவேன். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் பெயில் வாங்கிட்டு வெளில வருவேன். நான் கேஸை நடத்திக்கிறேன், பிரச்சனை இல்லை. வெளில வந்து மறுபடியும் அடி பொழப்பேன். இதை விட அடிக்க போட்டு பொழப்பேன். என்ன பண்ணுவேன்? மறுபடியும் குண்டாஸ் போட்டு நான் மறுபடியும் 6 மாதம் உள்ளே இருந்துட்டு வெளில வரேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி பொம்பளை சோக்கில் காஜி வெறியில் குழந்தைங்க கிட்ட போய் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கேவலம் கெட்டு நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஜெயிலுக்கு போகலையே. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க ஐயோக்கிய பயிர்களாம் உங்களை கேள்வி கேட்டு தான் நான் ஜெயிலுக்கு போகணுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, பிரச்சனை இல்லை. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர் இருந்தாங்களே, இந்த எலெக்ஷன் தேர்தல் அப்போல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு, எங்கே ப்ரோ ஒருத்தனையும் காணும், எங்கே ப்ரோ காணும், எவனையும் காணும், ஃபேக் நியூஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்து எங்கே ப்ரோ எவனையும் காணும், எங்கே ப்ரோ இருக்கீங்க, வாங்க ப்ரோ களத்தில் வந்து பேசுங்க ப்ரோ, உங்கள் அண்ணன் செய்யக்கூடிய இந்த அட்டூழியத்தை இரண்டு கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. அதுலேயும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த தாவேக்கா இன்ஸ்டாகிராம் புடிங்கிங்கள் இவங்கெல்லாம் பேசுனாங்க, நாங்கள் ஆட்சி மாறினாலும் அண்ணன் தப்பு செஞ்சாலே நாங்கள் வந்து கேள்வி கேட்போம். எங்கடா இருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குது எங்கடா அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணே நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டேனே, கொஞ்சம் நாளைக்கு ஊர் பக்கம் வர மாட்டேனே, கொஞ்சம் பார்த்துங்கண்ணே அப்படின்னு பாதி பேர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்பயும் ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் ஆட்சி கேவலமான ஆட்சி தான், கேடுகட்ட ஆட்சி தான், சரியா? உங்கள் அண்ணனை மாதிரியே தான் பூரா வெறும் பொம்பளை வெறியில் பொம்பளை சோக்கில் காஜி பிடிச்சி சுற்றுறீங்க. குழந்தைக்கு பாலியல் சீண்டல், ஏன்ப்பா குழந்தைக்கு பாலியல் சீண்டல் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்மளை வந்து இப்போ அபியூஸ் பண்ணுவாங்க. அபியூஸ் பண்ணுற மாதிரி கீழே கமெண்ட்ஸில் கடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா ஒரு குழந்தை கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாதாடா, அந்தளவுக்கு தான் நீங்களும் ஆட்சி பண்ணுவீங்களாடா அப்படின்னு கேட்டோம்னா, உடனே குழந்தையோட தாயை தப்பாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க. ஒரு பொண்ணுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு வந்து சமூக வலைதளத்தில் அவங்க ஒரு காணொலி பதிவு பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணையுமே ஆபாசமாக அவங்க கமெண்ட்ஸில் போயிட்டு அபியூஸ் பண்ணுவானுங்க. கேவலமாக தரம் தானது எவ்வளோ கேவலமாக பேச முடியும், எல்லாரையும் சகட்டு மணிக்கு எல்லாரையும் கேவலமாக பேசிட்டோம்னா இவங்க மன உளைச்சலில் அடுத்த முறை வீடியோ போட மாட்டாங்க, நம்ம ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை சுற்றலான்னு இவங்க ஒரு நினப்பில் இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தாய்மார்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்க வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பானாங்கல்ல, இவங்க 6 சிலிண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிலிண்டருக்கான அந்த தொகையை தான் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்களாம். இதுதான் அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்குது, இதுதான் அவங்க பண்ணுவாங்க. 6 சிலிண்டர்லாம் தூக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க.
நீங்க வேணா பாருங்க. ரைட். பொறுத்து பார்ப்போம். என்னோட இணைந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.